முதலாக சென்னை மாநகராட்சியில திமுக ஜெயிக்குது. ஜெயிச்சதுக்கு அப்புறம் அண்ணா அவர்கள் என்ன பண்றா, அதுக்கப்புறம் கூட்டத்துல மேடையில கண்ணதாசன் எல்லாம் இருக்கிறாங்க. அப்பவும் கண்ணதாசன் கடுமையா உழைச்சார். அந்த தேர்தல் நேரத்துல மேடையில ஒரு உட்கார்ந்து இருக்கும் போது, இந்த தேர்தல் வெற்றிக்காக கடுமையாக உழைத்த தம்பி கருணாநிதிக்கு நான் ஒரு கடையாளி அறிவிக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. உடனே கண்ணதாசன் அதிர்ச்சி ஆகிறாரு. என்னடான்னு ஒரு மோதிரத்தை மாட்டி வர்றாரு. உன்னை முடிச்ச உடனே என்னன்னா இப்படி பண்ணிட்டீங்க, நான் தானே ராத்திரி பகல் பாராம எவ்வளவு போராடினேன், எவ்வளவு அடிபட்டேன், உதப்பட்டேன். கருணாநிதி ஒண்ணு ஏன் அளவுக்கு பாதி கூட ஒரு ஒர்க் பண்ணலையே. உடனே அவர் சொன்ன பதில் இவர்கிட்ட, அவர் ஒரு பவுனுக்கு நாங்க மோதிரம் வாங்கி கொடுத்து போட சொன்னாரு, நீ ஒரு அரை பவுனுக்காக வாங்கி கொடுத்தீங்கன்னா நானே போட்டுருக்க போறேன். இதை வேற யாராவது சொல்ல, அதே கண்ணதாசனே பொது மேடையிலேயே சொன்ன, எல்லாம் ரகசியமே கிடையாது. ஆக இவர்கள் எல்லாமே விளம்பரத்திற்கு திட்டமிட்டு மக்கள் மத்தியில் தவறான செய்தியை உண்மை போல பரப்புகின்ற யுக்தி, அதை வரலாறாக பார்க்க முயற்சிக்கிறார்கள். அதுதான் இப்ப நமக்கு இருக்கிறது பெரிய பிரச்சனை.